இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை 1 பேதுரு 2:24. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆம் பிரியமானவர்களே, மனக்காயங்களோடும் உடைந்த உள்ளத்தோடும் கடந்த கால வேதனையோடு இருக்கீங்களா? இதற்கெல்லாம் தீர்வு ஏசப்பா சுமந்த சிலுவையிலேயே இருக்கிறது. பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்த அந்த இரவு மனது உடைந்து போனான். நான் எப்படி இப்படி செய்தேன் என்று குற்ற உணர்ச்சியில் அழுதான். அவன் பாவத்தின் பாரம் அவனை மிகவும் அழுத்தியது. நாமும் சில நேரங்களில் நம்முடைய தவறுகளால் இதே போல் உடைந்து போகிறோம். ஆனால் சில நாட்கள் கழித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவனை தேடி வந்தார். அவர் அவனை குற்றம் சாட்டவில்லை, அவனை அன்பாகவே பார்த்தார். அவனை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேள்வி அவன் உள்ளத்தை தொட்டது. அவன் புரிந்து கொண்டான், அவன் பாவத்திற்கான விலை சிலுவையில் செலுத்தப்பட்டது என்று. இயேசுவின் தழும்புகள் அவன் உள்ளங்காயங்களை ஆற்றியது. அந்த நாளிலிருந்து அவன் கிருபையில் புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். ஆம் பிரியமானவர்களே, அதனால் இன்று நாம் குற்ற உணர்ச்சியில் வாழ வேண்டியதில்லை. அவருடைய பலி நம்மை குற்றவாளியிலிருந்து நீதிமானாக மாற்றியிருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய கடந்த காலத்தை நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறது. அவருடைய தழும்புகள் வெறும் காயங்கள் அல்ல, அது நமக்கு குணமாக்கும் விலை. எல்லாவற்றிற்கும் தீர்வு அந்த சிலுவையில் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்களை அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரையில என் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை ஆண்டவரே நினைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக ஆண்டவரே எத்தனை காயங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எங்களுக்காக வடித்து தீர்த்தவரே அப்பா. எங்களுக்காக உயிர் தெழுந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆமாண்டவரே சோத்திரம். நாங்கள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக நீர் மறுபடியுமா ஏற்றுக்கொள்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. சோத்திரம் 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 அப்பா. ஆமாண்டவரே, யாரும் மன்னிக்க முடியாத பாவங்களினால் எங்களை ஆண்டவரே பாவங்களை ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்து நீர் ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறீரப்பா. அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேதுரு கூட ஆண்டவரே அப்பா, உம்மை 3 முறை மறுதலித்தாலும் என் தேவன் அப்பா அவரை மறுபடியுமாக நேசித்து ஆண்டவரே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று பேதுருவிடம் நீர் கேட்டீரே அப்பா. ஆம் ஆண்டவரே சோத்திரம். நாங்களும் அதே போல எத்தனையோ ஆண்டவரே அப்பா வார்த்தையினாலும் எத்தனையோ பாவங்களினாலும் உம்மை மறுதலித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் எங்களை வெறுத்து விடவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்கள் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என் தேவனுடைய பிள்ளை என்ற ஆண்டவரே அப்பா தைரியத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. என் தேவன் அப்பா, என் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஏசப்பா. என் தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படியாக என் தேவன் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தோடு அப்பா ஸ்தோத்திரம். உம்மை ஆண்டவரே அப்பா வாஞ்சிக்கவும் உம்மை தேடவும் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே நேரத்திலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஆண்டவரே ஒரு தைரியத்தையும் ஒரு விசுவாசத்தை எங்க இருதயத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆண்டவரே ரத்தம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா கழுவட்டும்
நிமித்தம் ஆண்டவரே அப்பா, ஐயோ நான் இந்த பாவம் செய்து விட்டேனே, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார் என்று நினைக்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அவங்க இருதயத்தில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க பாவங்கள் கழுவது பட்டது என்று சொல்லி ஆண்டவரே அவங்க விசுவாசிக்கத்தக்க ஆண்டவர் தாமே அப்படியே அவங்க பாவங்களை கழுவ வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.